எனக்கு கனடா வரது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை. யூகே போனேன், மலேசியா போனேன். பட் இட்ஸ் ரியலி கிரேட் டு பி பேக் ஹியர் ஒன்ஸ் அகைன். அதெல்லாம் குத்துப்பாட்டெல்லாம் தரமாட்டேன் அப்படின்றாங்க. நல்லது. ஏன்னா உங்களோட அழகான பாடல்கள், பல காதல் ஜோடிகள் உருவாகினது உங்களுடைய பாடல்களால. அடுத்தது நன்றி. அதை சேகரிக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நவகீதா. சரி, அது அடுத்ததாக நாங்கள் இந்த அரங்கத்து கலைக்கு இருப்பது முதல் கனவே என்ற பாடல். அந்த பாடலை ஹரிஷ் ராகவேந்திராவோடு இணைந்து நீங்க ஒரு அழகான ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க. விகடன திரைப்படத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு செல்ல பிள்ளையா அப்பா பிள்ளையா நடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து நடிக்கிற ஐடியா இருக்கா? நிறைய நடிக்கல, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது 2010 அப்புறமா ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் நடிக்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டைம்ல இந்த கிராஸ் ஓவர்ஸ் அவ்வளோவா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில. ஒரு சிங்கர்ஸ் நடிக்க போறத ஒரு டேபுவா பார்ப்பாங்க. ஒரு மாதிரி அது ஒரு பெரிய தப்பான காரியம் மாதிரி நினைக்கிறதுக்கான நிறைய அதுக்காகனால எனக்கு மெயினா நல்ல ஃபோக்கஸ் போயிட்டு இருந்தது. நிறைய மியூசிக் வந்துட்டு இருந்தது சான்சஸ். ஸோ எங்க இந்த ப்ராப்ளம்னால மியூசிக் விட்டுற போறாங்களோ அப்படின்றதுனால தான் நான் தொடர்ச்சியா பண்ணல. ஸோ ஃபோக்கஸ் ஐ ரெஸ்ட்ரிக்ட் டு மியூசிக். பக்தி திருநலை கத்தி குறை சக்தி பரவன முத்தை கொடுவித்து புத்தரையன ஓடும். முத்தை திரு பக்தி திருநலை கத்தி குறை சக்தி பரவன முத்தை கொடுவித்து புத்தரையன ஓடும். தலைவத்தோடு ஒற்றை குறி ஒற்றை கொடுதொரு பட்ட தகவட்ட திகிரி நிறமாக தலைவத்தோடு ஒற்றை குறி ஒற்றை கொடுதொரு பட்ட தகவட்ட திகிரி நிறமாக சரியாட்ட பைரவர் போக்கு
கடக என போத கரியத்த தைரவ தொகு 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 சென்ற தமிழ் கடக என போத கொண்டு பறை கொட்ட கடலிசை குக்கு 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 தெரியல முது சோகை கொண்டு பறை கொட்ட கடலிசை குக்கு 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 தெரியல முது சோகை தொக்கடனை வெட்டி பழியிட்டு உலகிரி குட்டுப்பட விட்டு பொறவல பெருமாளே கொட்டுட்டு பெருமாளே மதிப்புக்குரிய கரி ராகவேந்திரா அவர்களுடைய அர்ப்பணிப்பு. உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ஜார்ஜ் கொலோனி மாதிரி ஒரு பெரிய பாலிவுட் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வர பெரிய பெரிய பாலிவுட் ஸ்டார் இருந்தது. ஆனால் ஹாரிஸ் மாதிரியான சின்ன குரல் எங்களுடைய மனச்சாட்சியாக இருக்கிறாள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்று சொன்னால், கண்ணீர் கணக்க விடவிட்டாலும் அந்த கண்ணீரை எங்களுடைய அவலங்களை கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்கிறேன்.